கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஞானத்தை சம்பாதி, புத்தியையும் சம்பாதி. என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் இரு. அதை விடாதே, அது உன்னை தற்காக்கும். அதின்மேல் பிரியமாயிரு, அது உன்னை காத்துக்கொள்ளும். ஆமென். நம் இந்தியர்களின் உடம்பில் சராசரியாக 63% வரை நச்சுத்தன்மை கொண்ட கழிவுகள் தேங்கியுள்ளதாக லண்டனிலிருந்து வெளியாகும் பிரிட்டிஷ் மெடிக்கல் ஜோர்னல் என்ற மருத்துவ இதழின் ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உங்களுக்கு தெரியுமா? நம் உடம்பில் தேங்கியுள்ள கழிவுகள் முதலில் நம் சிறுநீரகத்தை தான் பாதிக்கிறது. நம் தமிழ்நாட்டில் ஜூன் 2025 கணக்கெடுப்புப்படி அரசு மருத்துவமனைகளில் டயாலிசிஸ் செய்கிறவர்களின் எண்ணிக்கை நாளொன்றுக்கு 9000 நபர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது இலவசமாக செய்யப்பட்டாலும் அதன் வழி என்னவென்று அதை செய்து கொள்பவர்களை கேட்டால் மட்டுமே நாம் தெரிந்து கொள்ள முடியும். டயாலிசிஸ் செய்யாமலேயே நம் சிறுநீரக பிரச்சனைகளை மிக எளிய முறையில் போக்கிக் கொள்ள 2 தீர்வுகளை நான் இங்கே கூறுகின்றேன். ஹோமியோபதி மருத்துவத்தில் ஆர்சனிக்கம் ஆல்பம், சோலிடேகோ விர்காரியா என்ற 2 ஹோமியோபதி மருந்துகளையும் மருத்துவர்களின் ஆலோசனைப்படி எடுத்துக்கொள்ளலாம். மேலும் மருத்துவர்களின் ஆலோசனையின்றி உங்கள் வீட்டில் இருந்தபடியே அனைத்து சிறுநீரக கோளாறுகளையும் போக்கிக் கொள்ள ரைட்வே ஹெல்த் நிறுவனத்தின் ஆல்கா குளோ மற்றும் ஆர்கோ பிளஸ் என்ற இணை உணவு வகைகளை பற்றி தெரிந்து கொள்ள டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்க்கவும். என்றும் அன்புடன் டாக்டர் எம் தனசேகர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.